வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எஸ்ஆர் வீடியோஸ் தமிழ் சேனல். நான் எஸ்ஆர் வீடியோஸ். இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. பிகாஸ் OnePlus 8 and 8 Pro வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு மார்க்கெட்டில். ஸோ ரொம்பவே ஒரு ஹைப் கிரியேட் பண்ண ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ் வந்து இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. அதுவும் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ அதனால் பெரிய ஈவெண்ட்டெல்லாம் நடத்தலை, பட் ரிலீஸ் ஆயிடுச்சு சம்ஹவ். ஸோ அந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோனை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் OnePlus 8 Pro பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், லான்ச் டேட் எப்போ, என்ன ப்ரைஸில் வந்து இந்தியாவில் லான்ச் ஆகும், என்னென்ன லிமிடேஷன்ஸ் இருக்குது இந்தியாவில் லான்ச் பண்ண, அதே மாதிரி என்னென்ன புது ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, என்ன இல்லாத ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதே மாதிரி வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பிகாஸ் ஒரு OnePlus 8 Proங்கிறது வந்து இந்தியாவில் எவ்வளோ பெரிய ஒரு ஹைப்பான ஒரு ஃபோன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அதோட பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்துச்சு 7 வரைக்கும். அதே மாதிரி 8லையும் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பார்த்துட்டு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கெலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். OnePlus 8 Pro அப்படின்னு சொல்லும் போதே ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஃபீல் வருது நம்மளுக்கு. பிகாஸ் வந்து அவ்வளோ ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ரீமியம் ஃபோன் கம்மி ப்ரைஸில் வந்து அவங்க வந்து விட்டுருந்தாங்க இத்தனை நாளாக. ஸோ 8 Proவும் அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்த்து இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் பார்ப்போம். மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்பிளே தான் ஒரு ஃபோன் எடுத்தோன்னே பார்ப்போம். ஸோ டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிச்சிருவோம். ஸோ நம்மளுக்கு 6.7 inch ஃப்ளூயிட் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. Gorilla Glass 6 ப்ரொடெக்ஷனோட வருது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு 1440p ரெசல்யூஷன் HDR10+ சப்போர்ட் பண்ணும். இது ஒரு முக்கியமான ஃபீச்சர்ஸ் இல்லை. இன்னும் என்ன இதில் வந்து டிஸ்பிளேயில் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 120Hz டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயம், எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம். பிகாஸ் ரெசல்யூஷன் அப்படிங்கிறது வந்து அப்பார்ட் பட்டு ஒரு ஹெர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்க்ரீனை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து பார்க்கறதுக்கு நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஆக்கி கொடுக்கும். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து 420pல 120Hz வந்து யூஸ் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பிகாஸ் இது வரைக்கும் அந்த ஃபோன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 1440p ரெசல்யூஷனாக இருந்தாலும் நம்மளுக்கு நம்ம வந்து அதாவது 90Hz இல்லை 120Hz யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ரெசல்யூஷன் கம்மி பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும், அதாவது ஃபுல் ஹெச்டியில் தான் யூஸ் பண்ண முடியும்னு இருந்துச்சு. பட் இவங்க அதை மாற்றி 1440pலையும் நம்ம 120Hz யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 10-bit கலர் ஃபார்மேட்டில் வந்து ரன் ஆகுது. ஸோ நம்மளுக்கு கொடுக்குற கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அந்த ஃபோன் எல்லாத்துலேயுமே வந்து 8-bit கலர் ஃபார்மேட் தான். ஸோ இதனால் வந்து 16 மில்லியன் கலர்ஸ் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணி நம்மளுக்கு காட்ட முடியும். பட் இந்த OnePlus 8 Proவோட என்ன ஒரு முக்கியமான ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 10-bit கலர் ஃபார்மேட்டில் இருக்குது. இந்த 10-bit கலர் ஃபார்மேட்னால 1 பில்லியன் கலர்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணி காட்ட முடியும். ஸோ வந்து எவ்வளோ ஒரு அட்ராக்டிவான டிஸ்பிளேவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 512 PPI இருக்குது நம்மளுக்கு. ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு டிஸ்பிளே, பெஸ்ட் டிஸ்பிளேவாக இருக்கும் இது. பட் நான் யூஸ் பண்ணதுனால எனக்கு அவ்வளோவா தெரியல. பெஸ்ட் டிஸ்பிளேவாக தான் இருக்கணும். இது வரைக்கும் மார்க்கெட்லேயே வந்த ஃபோன்லேயும் கிட்டத்தட்ட iPhone 11 Pro நம்ம கம்பேர் பண்ணலாம். இது கூட அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா Gorilla Glass 6ஆல் ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாப்அப் கேமரா எடுத்துட்டாங்க. பாப்அப் கேமராக்கு பதிலாக ஹோல் பஞ்ச் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஒரு அற்புதமான விஷயம். பிகாஸ் மூவிங் பார்ட்ஸ் கிடையாது. ஸோ இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து சேஃபாக ஃபீல் பண்ணலாம் டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இந்த டிஸ்பிளே வந்து நீங்கள் யூஸ் பண்ணாத டைமில் பார்த்தீங்கன்னா 120Hzலேருந்து 60Hzக்கு திருப்பி வந்து மாறிடும் அதுவே தானா. ஸோ பேட்டரி பற்றி நீங்கள் வரி பண்ணிக்க வேணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. ஃப்ரண்ட்டில் இருக்கிற கேமரா நம்மளுக்கு பார்த்தோம்னா ஒரு ஆர்டினரி கேமரான்னு சொல்லலாம். பிகாஸ் 16 மெகாபிக்சல் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல் HD 30 ஃப்ரேம்ஸில் ரெக்கார்ட் பண்ண முடியும். மற்ற ஃபோனில் இருக்கிற மாதிரி ஒரு ஆவரேஜான கேமரா. பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து குவாட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ குவாட் கேமரா அப்படிங்கிறது வந்து ஒரு நிறைய ஃபோனுக்கு ஒரு காமனான விஷயமாகவே ஆகிட்டு இருக்குது. பட் 108 மெகாபிக்சல் கேமராவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக கிடையாது. 48 மெகாபிக்சல் கேமரா தான். பட் 108ஓட கம்பேர் பண்ணும்போது 48 கம்மி நம்பர்ஸில் தான். பட் வந்து குவாலிட்டியில் இவங்க வந்து கம்மி பண்ணலை. பிகாஸ் அவ்வளோ ஒரு குவாலிட்டியான ஒரு கேமரா தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 108 மெகாபிக்சல் தான் இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. பட் நம்மளுக்கு 48 மெகாபிக்சலே அவ்வளோ குவாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். 48 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 48 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிரைமரி கேமராவில் நம்ம வந்து 4K 30 FPS வரைக்கும் எடுக்க முடியும். அதே மாதிரி 1080p வந்து நம்மளுக்கு வந்து 60 FPS வரைக்கும் எடுக்க முடியும். அதே மாதிரி 720pல 480 FPS வரைக்கும் எடுக்க முடியும். ஸோ 480 FPSங்கிறத வந்து நம்ம வந்து ஸ்லோ மோஷனாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து தேர்ட் கேமரா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிஃபோட்டோ கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டெலிஃபோட்டோ கேமரா பெருசாக யூஸ் ஆகுமா எனக்கு தெரியல. பட் வந்து ஸ்டில் அவங்க வந்து கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லலாம். பிகாஸ் குவாட் கேமரா அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டே வருது. கொடுக்கல அப்படின்னா ஒரு விஷயமா இருக்கும். பட் அதுக்கு பதிலாக மைக்ரோ கேமரா வந்து கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்பவே மேக்ரோவான பொருட்கள்லாம் எடுக்க யூஸ் ஆகிருக்கும். பட் அவங்க அது வந்து கொடுக்கல. அதே மாதிரி 5 மெகாபிக்சல் டெப்த் சென்சிங் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க.
கொடுத்துருக்காங்க. ஸோ போர்ட்ரேட் மோட்ஸ் அதெல்லாம் எடுக்கலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா அழகாகவே இருக்கும், டெடிகேட்டடான கேமரா இருக்கிறதுனால. ஸோ கேமராவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஃப்ளாவும் கிடையாது, பெஸ்ட்டான கேமரா தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரம் பெஸ்ட்டான கம்பெனி. அதுவும் இல்லாமல் எல்லாமே வந்து சோனியோட IMX சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்வேஸ் பெஸ்ட்டாக தான் இருக்கும் நம்மளுக்கு. வந்து டிஸ்பிளே பார்த்தாச்சு, கேமரா பார்த்தாச்சு, அப்புறம் ஓரியன்டேஷன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஓரியன்டேஷன் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. 7T மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான ஓரியன்டேஷன் வித் பர்ஃபெக்ட் கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு 3 கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது நம்மளுக்கு. கிளேஷியர் க்ரீன் அப்படின்னு ஒரு கலர், அல்ட்ராமெரின் ப்ளூ அப்படிங்கிற ஒரு கலர், அது மட்டும் இல்லாமல் பிளாக் ஒரு கலர். ஸோ பிளாக் வந்து நார்மலான ஒரு பிளாக் தான். கிளேஷியர் க்ரீன் வந்து ரொம்ப மெல்ட் பண்ணுற மாதிரி ஒரு க்ரீனாக இருக்குது, ஒரு ஃபேட் ஆகிற ஒரு க்ரீனாக இருக்குது, சூப்பராகவே இருக்குது. இதில் ஒரு முக்கியமான ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ராமெரின் ப்ளூ தான். பிகாஸ் அவ்வளோ ஒரு ப்ளூவியாக ஒரு கேட்சியான கலராக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே இந்த ஃபோன் வந்து பிடிச்சி போச்சு அந்த கலர்னாலே. அவ்வளோ ஒரு அட்ராக்டிவான கலர்ஸ் இருக்குது நம்மளுக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா யூடியூபர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா அந்த கலர்ஸ் தான் வந்து அவங்க வந்து ரிவ்யூ யூனிட்ஸாக கொடுத்துருக்காங்க. பிகாஸ் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது நம்மளுக்கு அந்த கலர் பார்க்கும்போதே, அவ்வளோ ஒரு கேட்சியாக இருக்குது. ஸோ டிஸ்பிளேவிலையும் எந்த குறையும் இல்லை, நம்மளுக்கு வந்து டிசைன் வைஸும் எந்த குறையும் இல்லை, கேமராலையும் எந்த குறையும் இல்லை. அடுத்ததாக பேட்டரி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய செக்ஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகும். ஸோ பேட்டரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4510 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பிக்கஸ்ட் பேட்டரி அப்படின்னு சொல்ல முடியாது, பட் 5000 mAh பேட்டரிலாம் இருக்குது மார்க்கெட்டில். பட் இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பிகாஸ் இவங்க வந்து இது கூட இன்னொரு புது டெக்னாலஜி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, ஒயர்லெஸ் சார்ஜிங் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இத்தனை நாளாக ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸில் இல்லாத ஒரு, அதாவது அவங்களோட ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸில் இல்லாத ஒரு விஷயம் நம்ம வந்து ஒரு தேவை அப்படின்னு நினச்சிருப்போம். நிறைய பேருக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் ரொம்ப பிடிச்சிருக்கும், அவங்களாம் தேவை அப்படின்னு நினச்ச ஒரு ஃபீச்சர் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்குது, அது மட்டும் ஒரு முக்கியமான விஷயம் கிடையாது. ரேப் சார்ஜ் 30 அப்படிங்கிற ஒரு புது சார்ஜிங் டெக்னாலஜி வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ரேப் சார்ஜ் 30னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 மினிட்ஸில் ஒயர்டு சார்ஜ் அதாவது ஒயர் ப்ளக் பண்ணி நம்ம வந்து சார்ஜ் பண்ணோம்னா வெறும் 23 மினிட்ஸில் நம்மளுக்கு வந்து 0 to 50% சார்ஜ் ஏறும் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. ஸோ ஒரு 50 நிமிஷம் நீங்கள் சார்ஜ் போட்டிங்கனாவே 0 to 100% சார்ஜ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ செம்ம ஃபாஸ்ட்டான ஒரு சார்ஜிங். இதோட நம்மளுக்கு வந்து ஒயர்லெஸ் பார்த்திங்கன்னா அதுலேயும் 30 வாட்ஸ் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இன்னும் பெஸ்ட் பார்ட். இதில் பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸ் சார்ஜ் போடுறது மூலமாக, ஒயர்லெஸ்ஸாக 30 மினிட்ஸ் சார்ஜ் போடுறது மூலமாக நம்மளுக்கு 0 to 50% சார்ஜ் ஆகிடும் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. ஸோ ஒரு சூப்பரான விஷயம். பட் ஸ்டில் இதில் வந்து நிறையா டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, அது வந்து நம்ம வந்து லேட்டராக பேசுவோம். அதே மாதிரி இந்தியாவில் வரும்போதும் சில லிமிடேஷன்ஸோடு வரும், அதுவும் வந்து லேட்டராக பேசுவோம். இதில் வந்து 5G டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 5G சப்போர்ட் இருக்குது, சிங்கிள் சிம்மில் 5G சப்போர்ட்டும், இன்னொரு சிம்மில் 4G சப்போர்ட்டும் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். எக்ஸ்டர்னல் மெமரி கார்டு எதுவும் கொடுக்கல, பிகாஸ் வாட்டர் ரெசிஸ்டன்ட் இதில் இருக்குது. ஆமாங்க, வாட்டர் ரெசிஸ்டன்ட் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் IP68 கிரேடிங்கோட வருது. அஃபிஷியலாக வாட்டர் ரெசிஸ்டன்ட் நம்மளுக்கு வந்து OnePlus கூட கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு பர்சனலாக வாட்டர் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது பிடிக்கும். அதே மாதிரி இதில் கொடுத்ததுனால நம்மளுக்கு வந்து ஆப்வியஸாக அவங்க வந்து மெமரி கார்டை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. ஸோ மெமரி கார்டு போட முடியாது. இந்த ஃபோனோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து UFS 3.0 இருக்குது நம்மளுக்கு. மற்றபடி எல்லாமே நார்மலாக தான் இருக்குது OnePlus 7Tயோட கம்பேர் பண்ணும்போது. இப்போ தான் முக்கியமான ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்திருக்கோம், ஸ்னாப்ட்ராகன். ஸோ இதில் வந்து ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 865 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் ஆஃப் த லைன் ப்ராசஸர் அப்படின்னே சொல்லலாம். செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஃபோன். அதுவும் இல்லாமல் அவங்க ஆக்சிஜன் வாய்ஸ் வந்து செம்மையாக ஆப்டிமைஸ் பண்ணும் ஆண்ட்ராய்டை. ஸோ சூப்பரான ஒரு ஃபோன், சூப்பரான ஒரு ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸரோடு வந்திருக்கு நம்மளுக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம், டிஸ்பிளே பற்றி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்ஃபினிட் டிஸ்பிளே. ஸோ சாம்சங் தரப்பில் எப்படி கர்வ் டிஸ்பிளே எடுத்துகிட்டு வந்து இன்ஃபினிட்டி டிஸ்பிளே அப்படின்னு சொன்னாங்களோ அதே மாதிரி இதுலேயும் வந்து அந்த இன்ஃபினிட்டி டிஸ்பிளே இருக்குது. ஸோ எனக்கு வந்து பர்சனலாக அது ரொம்பவே பிடிக்கும். பிகாஸ் ஹோல்டு பண்ண வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி வியூவிங் ஆங்கிள்ஸும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து அது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் வந்து சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜிங் 30 வாட் வரைக்கும் சார்ஜ் ஏறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்து இது வந்து சார்ஜிங் எதுவுமே சப்போர்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ அவங்களோட கம்பெனி, அதாவது OnePlus கம்பெனிலேயே வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் அவங்க வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த சார்ஜரை நீங்கள் வாங்கினா மட்டும்தான் இது வந்து 30 வாட்டில் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஏறும். பட் அந்த ஒயர்லெஸ் சார்ஜர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அடிஷ்னல் ப்ரைஸோடு தான் வரும். பட் அது வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஃபோன் மட்டும்தான் சார்ஜ் பண்ண முடியும். அந்த ஃபோனில் வேறு, அதாவது இப்போ உதாரணத்துக்கு ஐஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐஃபோன்லேயும் நம்மளுக்கு வந்து ஒயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. நம்மளுக்கு கிட்டத்தட்ட 16 to 17 வாட்ஸ் சம்திங் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்து அதில் வச்சிங்கன்னா அது வந்து ஃபாஸ்ட்டாக ஏறுறது கிடையாது. OnePlus ஃபோனுக்கு மட்டும்தான் அது வந்து ஃபாஸ்ட்டாக ஏறுது, மற்றபடி வேறு எந்த ஃபோனுக்கும் வந்து அது ஏற மாட்டுது. அதே மாதிரி OnePlus ஃபோனு நீங்கள் வந்து சார்ஜரில் வச்சிங்கனாலும் நார்மலான ஸ்பீடில் தான் ஏறுது, ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் கிடையாது, ரொம்ப ஃபாஸ்ட்டான ஒரு ஸ்பீடில் ஏறது கிடையாது. அது ஏன் தெரில, பிகாஸ் சம் அல்காரிதம் ஏதோ அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் அவங்களோட வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஒயர்லெஸ்ஸும் கிடைக்கும்.
இல்லைன்னா நீங்கள் வந்து சார்ஜர் வந்து கேபிள் மூலமாகவே போட்டுக்கலாம், ரேப் சார்ஜ் 30 மூலமாகவே. அதே மாதிரி இந்தியாவில் வரும்போது என்னென்ன லிமிடேஷன்ஸோட வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5G வந்து டெஃபினட்டாக இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5G இன்னும் இந்தியாவில் டெவலப் ஆகலை, இன்னும் வரக்கூட இல்லை. ஸோ வந்து மோஸ்ட்டாக 5G டெக்னாலஜி இருக்காது இந்தியாவில். 4G டெக்னாலஜி தான் ஃபோன்ஸ் வந்து இந்தியாவில் வரும். அதே மாதிரி இந்தியாவில் வரும்போது கொஞ்சம் ப்ரைஸியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்தியாவில் வரும்போது என்ன ப்ரைஸில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 Proவோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8GB ரேம் மற்றும் 128GB ஸ்டோரேஜுக்கு நம்மளுக்கு வந்து 50,000 ரூபாய்க்கு லான்ச் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பட் எவ்வளோக்கு எவ்வளோ உண்மைன்னு தெரில. மேபி ஃப்யூச்சரில் ஹையாக கூட அவங்க லான்ச் பண்ணலாம். பட் பொறுத்து தான் நம்ம வந்து பார்க்கணும். அதே மாதிரி இதில் வந்து 8GBயும் இருக்குது, நம்மளுக்கு 12GB ரேமும் இருக்குது. ஸோ 2 அவைலபிளும் இருக்குது. அதே மாதிரி 128GB ஸ்டோரேஜும் இருக்குது, 256GB ஸ்டோரேஜும் இருக்குது. நீங்கள் வந்து எது வேணும்னாலும் வாங்கிக்கலாம். பார்ப்போம், கூடிய சீக்கிரம் வந்துடும் நம்மளுக்கு. அதாவது கூடிய சீக்கிரம் இந்த சென்ஸ் மேவோட எண்டிங்லாம் வந்து இதோட லான்ச் டேட் இந்தியாவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது May 30க்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொறுத்து வந்து பார்ப்போமே, எப்படியா இருந்தாலும் இந்த இஷ்யூ போகுது. ஸோ இந்த மாதம் வாங்க முடியாது. அடுத்த மாதம் வரும்போது நம்மளுக்கு ப்ரீ ஆர்டரிங் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது கூட இன்னொன்றும் அவங்க வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒயர்லெஸ் புல்லட் இயர்ஃபோன்ஸ் புல்லட் ஒயர்லெஸ் இயர்ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம், இந்த வீடியோ வேணாம். அதே மாதிரி 8க்கும் நம்ம வந்து ஒரு புது வீடியோ வந்து போடுவோம். அடுத்ததாக OnePlus 8க்கு வரும். ஸோ அதை டெஃபினட்டாக பாருங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபோன் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. அதே மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கேட்கலாம். அடுத்த வீடியோவில் நான் வந்து சந்திக்கிறேன். நன்றி.